வணக்கம். வணக்கம். கர்மா அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அது ம். வந்து மனிதர்களுக்கு மட்டும் இருக்குதா? இல்ல கிரகங்களுக்கும் இருக்குதா? கர்மாவுக்கு எல்லா கோவிலுக்கும் எல்லாரும் போலாமா? அதாவது கர்மா அப்படின்னு சொன்னாலே நெறைய பேருக்கு என்னன்னா, நம்ம செஞ்ச பாவம், பூர்வ ஜென்மத்தில செஞ்ச பாவம், விட்டுப்போன குறைன்னு நெனைக்கிறாங்க. இப்ப கிரகங்கள் உருவானதுக்கு அப்புறம் தான் உயிரினங்களே உருவாச்சு. அதுலேருந்து பரிணாம வளர்ச்சி நம்மன்னு சொல்லுவோம். இப்போ வந்து வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம்னு ஒண்ணு இருக்கு. இந்த திருக்கணிதத்தில சில பேர் சொல்லுவாங்க. அதாவது சூரியன் பிறந்த நட்சத்திரம், குரு பார்க்க கோடி நன்மை. குரு திசையில ராமர் போனது வனவாசம். நம்ம சொந்த வீடு, சொந்த நாடு, சொந்த பிள்ளைகளு, உற்றார் உறவினர், தன் மண்ண விட்டு வெளி தேசம் போறதுக்கு பேரு பரதேசம், பிரதேசம். அதனால வரக்கூடிய நல்லது, கெட்டது எல்லாத்தையும் போராடி ஜெயிக்கிறது. குரு தசையில நீ ஜெயிக்கிற. அப்போ உன்ன வெளிநாடு கலத்துறத இன்னைக்கு அத என்ன சொல்றாங்கன்னா, யோகம். இதான் கலியுகம். எதெல்லாம் உனக்கு அவயோகமா நாட்டையும், வீட்டையும் விட்டு பிரிஞ்சு வெளியில போற குடும்பத்திலிருந்து வரக்கூடிய பிரிவினைய யோகமா சொல்றாங்க. ஏன்னா, இன்னைக்கு வெறும் பணத்தின் அடிப்படையில. அதாவது நீ எங்க போனாலும், நீ ஜெயிக்கணுமா? நீ வெளிநாட்டு யோகத்தை குரு அள்ளித் தருவார். நீ குரு கோயிலுக்கு போ. அதாவது நீ வீட்ட இழந்துரு, எத வேணா இழந்துரு. எனக்கு பணம் வேணும். மொத்தத்துல எவன் செத்தாலும் எனக்கு கவலை இல்ல. எனக்கு பணம் வேணும். அப்போ குருவோட கர்மா என்னன்னா, ராகுவோட கர்மாங்கிறாங்க. குருவுக்கு ராகுவோட கர்மா. அப்போ குருவோட நெகட்டிவ்னா லைட் வெயிட் கிரகம். அப்போ இருள் ஆகாதுங்கிறான் குரு. இருட்டு தான் இந்த குருவுக்கு நெகட்டிவ். அப்போ அந்த குரு ஸ்தானத்துல நீ நான் ராத்திரி தங்கவே கூடாது. எவ்வளவு பெரிய மைனஸ். ஏன்னா ராத்திரி நேரம் ஹீட்டு. அப்போ குரு அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் கிரகத்துக்கு நெகட்டிவ் என்னன்னா ராகுவோட கர்மா. குரு எங்கெல்லாம் இருக்கோ அங்க கேன்சரை கொடுக்கும். குரு தொழில் யாரெல்லாம் செய்றாங்களோ அவங்க குடும்பத்துல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனை, கேன்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வெளிநாடுகள்ல வாழ்றது, மத மாற்றம் ஏற்படுறது கண்டிப்பா இருக்கும். அதான் நெகட்டிவ். நீங்க பாசிட்டிவ மட்டும் சொல்றாங்க. இங்க எல்லாருக்குமே எல்லா கிரகத்துக்கு உண்டான பாசிட்டிவ சொல்லுவாங்க. சூரியன் அப்படின்னா. அப்ப இது பிறந்த நட்சத்திரம் அஸ்தம்னா, இந்த அஸ்தம் குருவோட கர்ம பதிவு. இந்த அஸ்தம் வந்து விழுகிற இடம் கன்னி. கன்னி வந்து புதன் வீடு. இது சனியின் கர்மா. சனினா ஹீட். அப்ப எவ்வளவு அழகா மென்ஷன் பண்ணியிருக்கான் பாருங்க. சனியும் ராகுவும் ஒண்ணு. பத்தாக்குறைக்கு இதுக்கு ராகு கர்மாவும் சனி கர்மாவும் இருக்கும் அப்படிங்கிறான். அப்ப ஒருத்தன் லக்னத்துல சூரியனோ, இல்ல சூரிய திசையில பிறந்தாலோ, அவனுக்கு வந்து அந்த சனியினுடைய பாதிப்பும் ராகு திசையிலையும் சனி திசையிலையும் ரொம்ப கஷ்டப்படுவான். நீங்க வேணா பொருத்தி பாருங்க. ராகு திசையிலையும் சனி திசையிலையும் பயங்கரமா கஷ்டப்படுவோம். நான்லாம் 18 வருஷம் ராகு திசையில தான் சுத்தி வந்தேன். 7:30 சனியில தான் வீட்டை விட்டு வெளியில போனேன். அப்போ அந்த சூரிய திசை எனக்கு. நீ என்ன திசையில நடந்தாலும் அந்த கர்மா வேலை செய்யும். இத மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கு இப்ப சந்திரன் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி எதுல போட்டுருவாங்க? அதே திருக்கணிதத்துல. மிருக சீரிஸ். எல்லாமே சமஸ்கிருதம் தான். மிருக சீரிஸ். இந்த நட்சத்திரத்துல அவர் பிறந்தாருங்கிறான். இதுக்கும் குரு கர்மா. அப்போ இந்த சூரிய தசம் போது அப்பா வழியில அந்த சின்ன குழந்தை இறக்கிறது, அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட பாண்டி, குழந்தைகளை வளர்க்க முடியாத விஷயம், இந்த குரு சம்பந்தப்பட்ட படிப்பு, தொழில், கல்வி, இந்த வெளிநாடு, கடன், வட்டி பிசினஸ், குடுக்கல் வாங்கல், அதாவது குருனா பேங்கிங், பினான்ஸ், வட்டி இது எல்லாமே இருக்கு. இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்பா வழி சம்பந்தப்பட்ட வழியில வந்துருங்கிறான். ஆனா இந்த மிருக சீரிசம் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா தாய் வழியில வருங்கிறான். நான் முதல்ல சொன்ன அந்த கர்ப்பப்பை மத்த எல்லாமே நான் சொன்ன எல்லாமும் இது தாய் வழியில வந்துரும். அப்போ இதே செவ்வாய் பகவான் உத்திராடாங்கிறான். இதுக்கும் குரு கர்மம். இந்த மூணுக்குமே குரு கர்மம். இது சகோதரத்துவத்து வழியில இல்ல அந்த ஜாதகருக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இல்ல கணவனை இழக்கிறது, கணவன் இழந்த பிள்ளைகளை வளர்க்க தவிக்கிறது, இல்ல கணவன் பிரிஞ்சு தவிக்கிறது, நிலபுலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை அண்ணன் தம்பிகளுக்குள்ள வர்றது, டாக்குமெண்ட் பிரச்சனை வர்றது, வயது மூத்து கல்யாணம் ஆகாம இருக்கிறது, இது எல்லாமே இது கொடுத்துரும். அப்ப இந்த குரு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அப்பாங்கிறது 9ஆம் இடம். அது குரு ஓனர். அப்ப அந்த அப்பா சார்ந்த இடத்து சம்பந்தப்பட்ட குறை இருக்கு. அப்ப நீ அதை நிவர்த்தி பண்ணணும். இங்க குருவோட பாசிட்டிவ சொல்லிடுவாங்க, நெகட்டிவ் சொல்ல மாட்டாங்க. சந்திரனுடைய பாசிட்டிவ சொல்லிடுவாங்க, நெகட்டிவ் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சந்திரன் மட்டும்தான் நெகட்டிவ் இல்லாத கிரகம் என்னை பொறுத்தவரை. சந்திரன் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். எனக்கு தெரிஞ்ச ஒரு இங்கிலீஷ், தப்பா எடுத்துக்காதீங்க. அதாவது சந்திரன் மாதிரி ஒரு மிகச்சிறந்த கோள் உலகத்திலேயே கிடையாது. ஏன்னா சந்திரனுடைய ஒளி இல்லைன்னா கடல் உள்ள வந்து
கடலை கட்டுப்படுத்தவே முடியாது. கடல் முழு அலைக்கு காரணமே சந்திரன் தான். இப்போ உங்களுக்கு அமாவாசைக்கெல்லாம் அப்படியே படுத்தே கிடக்கும், இயங்காது. சந்திரன் இயங்கலைன்னா ஒண்ணுமே கிடையாது. பூமியை சுத்தாது. ஏன் பிரபஞ்சமே அழிஞ்சிரும். அப்போ அப்பேற்பட்ட சந்திரனுக்கு மிருகசீரிச நட்சத்திரத்துல இருந்தா இறந்த ஆன்மா கண்ணுக்கு தெரியும். உன் முன்னோர்களை உணரலாம். என்ன குறையோ அதை காட்டி கொடுக்கும். ஒரிஜினல் என்னன்னு காட்டி கொடுக்குங்க. ஆத்மாவை பார்க்கலாமா? ஆத்மா அப்படின்னா ஆதவன் பிளஸ் அம்மா ஆத்மா. ஆதவன் தான் சூரியன், அம்மா 2 மால உருவானது தான் மிருகசீரிசம். ஆத்மார்த்தமான அன்பு, உண்மை, தமிழ். உங்களுக்கு ஆதவன் உங்களுக்கு சூரியன் தானே, அம்மா. அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். இங்க பிதான்னா அது தமிழ் கிடையாது, சமஸ்கிருதம் ஒருத்தன். சரி பிதா இல்லை மாதா, மாதானா உனக்கு அது கிருஷ்ணாலிட்டி. சரி அம்மா, இதை இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அதாவது நிறைய விஷயங்கள் உள்ள கலந்து இருக்கு. அதாவது குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்கள் மத்தியில் நீர் ஒருவர் அப்படின்ற மாதிரி. அதாவது குற்றம் காண்பில் சுற்றம் இல்லை. நீ கண்டுபிடிச்சிட்டே இரு, உன் சுத்தி இருக்கிற பிரச்சனை உன்னால தீர்க்கவே முடியாது. எப்படி செவ்வாய் பகவான் இது வரைக்கும் இந்த நட்சத்திரம். அப்ப எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போலாமான்னா, இப்போ சூரிய தசை நடக்குது. நீ சூரிய தசை நடக்கும்போது நேரா குரு கோயிலுக்கு போற, உனக்கு பிரச்சனை இல்லை. ராகு கோயிலுக்கு போற, ராகு புத்தி வந்துருச்சுன்னு வச்சு செஞ்சு, ஏன்னா உனக்கு அங்க நெகட்டிவ் நடக்கும். நீ ஆக்டிவேட் பண்ண வேண்டியது குரு. குரு ராகுவோட கர்மா, ராகுவோட நெகட்டிவ் உனக்கு பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்படி எல்லா கிரகத்துக்கும் ஒரே ஸ்தலம்னா சந்திரன் போயிடு, ஏன்னா அவர் நெகட்டிவ் வெளியே தள்ளிடுவார். நவ கிரகங்களுக்கும் ஓனர் சந்திரன் தான். இதைத்தான் எல்லாரும் நிலையில்லாத கிரகங்கிறான். நான் சந்திரனுக்கு தான் புகழ் பாட வந்திருக்கேன். தாயின் புகழ் பாடவே பிறவி. செவ்வாய், புதன், இவர் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம். எதுல எதெல்லாம் திருக்கணியத்துல பிறந்த நட்சத்திரம் சொல்லியிருப்பாங்க, கர்மா சொல்லியிருப்பாங்க. சனியோட கர்மா. சனினா பாறை, புதன் அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லிடலாம், கீரை. கீரையில நார்ச்சத்து, புரதச்சத்து, இரும்பு சத்து. அதாவது அகத்திக்கீரை, முருங்கீரை எல்லாம் இரும்பு சத்து ரொம்ப அதிகம். அந்த இரும்பு உடைக்க முடியாது, ஆனா முருங்கீரை உடைச்சிடலாம். ஏன்? அப்ப அதனுடைய நெகட்டிவ் என்னது, சனியோட நெகட்டிவ். நேரா நின்று பார்த்தீங்கன்னா உன்னை எரிச்சிருவார். அப்ப சனியோட கர்மா என்னன்னா செவ்வாய்ங்கிறான். சனி செவ்வாயின் கர்மாவை கொண்டது. அப்ப சனி உன்னை கெடுக்கல, செவ்வாய் அங்க கெடுக்கிறார். அப்ப நீ சனி இடத்துக்கு போறாங்க மாட்டிக்குவேன். இப்ப இங்க குரு அப்படின்னு சொன்னேன்ல, அப்ப குரு பார்க்க கோடி நன்மை. அங்க ராகுவோட நெகட்டிவ் இருக்கும், அதை போக்குறதுக்கு நீ மெயினா சந்திரன் தான் போற. அப்போ இங்க எல்லாமே சந்திரன், இங்க சனி, இதுக்கும் சந்திரன் தான். ஹீட்டை குறைக்கக்கூடியது யாரு, சந்திரன். இப்ப இவங்கயும் சந்திரன் வந்துட்டாரு. இந்த 3 கிரகத்துக்கும் சந்திரன் தான், இதுவும் சந்திரன் தான். அப்போ உங்களுக்கு சனி, சனின்னா பாறை, ஹீட்டு. ஹீட்ல நமக்கு கிட்னி ஸ்டோன் எதுல வருது, அதீத ஹீட்டு. ஒருத்தன் டீ குளிச்சுக்கிட்ட எதுல படுக்க வைக்கிறோம், வாழை இலையில. டீ காயம் பட்டா வாழை மட்டை சாறு. அந்த வாழை எதுல இருக்கும், உங்களுக்கு தண்ணியிலே இருக்கும். செவ்வாய் தோஷம் அப்படின்னா அதிக ஹீட்டு. ஹீட்டை எப்பவுமே குறைக்கிறதுக்கு தண்ணியை யூஸ் பண்ணிக்கிட்டே இரு. வாழை மாதிரி வாழுன்னா, வாழையடி வாழையா வாழணும்னா எப்பவுமே செல்லு செல்லுன்னு வாழுன்னா. இங்க அப்படிலாம் கிடையாது, உடனே அதுக்கு ஒரு தாலியை கட்டி வெட்டிட வேண்டியது. இது புதன். புதனுக்கு அடுத்தது உங்களுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன். புதனுக்கு அடுத்தது சுக்கிரன் வச்சுக்கலாமே. சுக்கிரன் சந்திரனுடைய கர்மா. சுக்கிரன் பிறந்த நட்சத்திரம் மகம். இது சந்திரனுடைய கர்மா. சந்திரனுடைய நெகட்டிவ் என்ன? அப்போ சுக்கிரன் பிறந்த நட்சத்திரம் சந்திரனுடைய, ஐஸ் கட்டி சுக்கிரன், உருகன சந்திரன். அப்போ நீர் தத்துவம் குறையுங்க, அப்பவும் சந்திரன் கோயிலுக்கு தான் போகணும். என்ன அலைகள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும், ஒரு நிலையில இருக்காதுங்க. அப்ப அதை முழுமையா எடுத்துக்க. சந்திரன் ஒரு நிலையில இருக்காது. பௌர்ணமி நாள முழுமையா பிடி சந்திரன் கோயிலுக்கு. அப்போ அதை கரெக்டா நீ பிடிக்கும்போது அங்கேயும் சந்திரன். இதே ராகு பகவான் பிறந்த நட்சத்திரம் பரணி. பரணியில் பிறந்தால் தரணி ஆழ்வார். வெளிநாட்டு யோகம். சந்திரன் 12ல இருந்தா வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருவார். 12ஆம் இடம் கடல். நீ கடல் தாண்டி போகணும். சுக்கிரன் கடல் தாண்டி போகுது. அப்போ அந்த ராகு பகவானுக்கும் சந்திரனுடைய கர்மா. நீ நாடு விட்டு நாடு போகும்போது உன் பாடியினுடைய அணுக்கள் மாறுபட்டுரும். அப்ப அங்கேயும் நீர் சத்து குறையுது, அங்கேயும் நீ சந்திரனை பிடிங்க. முடியலையா, மாசத்துக்கு ஒரு தடவை கடல்ல குளி. கெடாத நீர் அதுதான். மாசத்துக்கு ஒரு தடவை போய் பௌர்ணமி நாள்ல எந்த கடல்லையாவது குளி, இல்ல ஏதாவது குளத்துல குளி, ஏரியில குளி, கிணத்துல குளி. பௌர்ணமி நாளை இன்னைக்கு நல்லா குளிச்சுட்டு
நல்லா உனக்கு தெரிஞ்ச கோயிலை நல்லா சுத்து. பௌர்ணமி நாள் அன்னைக்கு நல்லா மணிக்கணக்கில் ஒரு கோயில் பெரிய குளம் ஏரியில போய் நல்லா பாதுகாப்பான இடத்துல. நீ கண்ட இடத்துல குச்சிருப்ப. இதுவே கேது பகவான் வச்சுக்கோங்களேன். இவர் பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம்ன்றவாங்க. சூரியனுடைய கர்மா. ஆனா கேது பகவானுக்கு கர்மா கிடையாதுங்கிறது ஒரு தியரி. கேதுவுக்கு எந்த தோஷமும் கிடையாது. கேது திசையில ஒருத்தன் பிறந்தானா அவங்க அப்பனை தான் அடிக்குங்கிறான். ஏன்னா இவனுடைய சாபம் அவங்க அப்பனுக்கே போயிடுங்கிறான். அப்போ ஒரு பிள்ளையினுடைய நெகட்டிவ் அப்பனை தாக்கும் அப்படின்னா அப்பனா குரு. குருவை தாக்கக்கூடியது என்னதுன்னா ராகு. அங்கேயும் ஹீட்டு. அப்போ நீ அங்க கேது தேசம் எந்த தேசம் தான் சந்திரன் தான். உலகத்தை காக்கக்கூடிய ஒரே கிரகம் சந்திரன். அது நிலையற்ற கிரகம். ஆனா ராசி பலன் நீ அவனை வச்சுதான் சொல்ற, ஜாதகம் அவனை வச்சுதான் பாக்குற. அந்த சந்திரன் இல்லைன்னா உனக்கு ஜோதிடமே கிடையாது, உனக்கு வேலை கிடையாது, மணி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஏன் இந்த பிரபஞ்சத்துல எவனுக்கும் உடம்பு கிடையாது, இந்த உடம்புக்கு உருவம் கிடையாது. சந்திரன் ஒண்ணு உருவாகலைன்னா பூமியில எந்த உயிரினமும் கிடையாது, மொட்டை. ஆனா அந்த சந்திரன் நிலை, அதான் சொன்னல, நிலையான ஒன்றை நிலையற்றுங்கும் போது நம்மளுடைய எண்ணம் எவ்வளவு கெட்டு போயிருக்கு. சனீஸ்வர பகவான் பிறந்த நட்சத்திரம் சனி பகவான். இவர் பிறந்த நட்சத்திரம் வந்து ரேவதி. இவர் எங்க இருப்பாருன்னா மீனத்துல இருப்பார். மீனம் கடல், கடலுக்குள்ள பாறை, நம்ம இமயமலை, இது எல்லாமே சனி. ஆனா சனிக்கு என்ன இருக்குன்னா ஹீட் நெகட்டிவ். செவ்வாயினுடைய கர்மான்றுவாங்க. எதுல? செவ்வாய்க்கு என்ன கர்மானா குரு கர்மா. செவ்வாய்க்கு என்ன கர்மா? குரு கர்மா. குருவோட கர்மா. செவ்வாய்க்கு குருவோட கர்மான்றுவான். செவ்வாய் குரு கர்மா. அந்த கர்மானா நெகட்டிவ். நெகட்டிவ்னா ராகு. அங்கேயும் நீ சந்திரன் தான் போகும். நீ எங்க போனாலும் சந்திரன் தான் போகும். கொஞ்சம் தாண்டி போகும். செவ்வாய் குருவின் கர்ம பதிவு. இந்த சனீஸ்வரம் ரேவதி நட்சத்திரத்தை பிறந்த ஃபேமிலியில தான் அந்த அந்த நான் சொன்ன இந்த குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து அவனுக்கு இருக்கும். ஏன்னா அது குரு வீடு, 12ஆம் வீடு. இல்லைன்னா வீடு நாட்டை விட்டு இந்த ராமர் மாதிரி வனவாசத்துக்கு தூக்கி போட்டுரும். வெளிநாடு, வெளியூர், சுற்றுப்பயணம், அடுத்தவன் நம்பி இந்த 2ஆம் நம்பர் பிசினஸ்ல இறக்கிறது. ஏன்னா 12ஆம் இடம் அயன சயன போகம், இது எல்லாத்தையும் கொடுக்காம வச்சு செய்யறது. இவங்கெல்லாம் அந்தந்த திசை வரும்போது, இங்க இவங்களுக்கு ஒரு திசை வருது, ஒரு புத்தி வருது. நீ இந்த ராசியில பிறந்த இந்த கல்லு போடுங்கிறான். அது தலையில கல்லு போட்ட கதை. இப்ப இந்த ராசி வரும்போது அந்த புத்தி வேறையா இருக்கும். அந்த புத்திக்கு ஒரு கர்மா இருக்கு, திசைக்கு ஒரு கர்மா இருக்கு. ஜாதகத்துல கர்மா அப்படின்னா அதனுடைய நெகட்டிவ். இப்போ நல்லதுன்னா கெட்டது, அம்மானா அப்பா, அண்ணன்னா தம்பி, அக்கானா தங்கச்சி, நல்லதுன்னா கெட்டது, இரவுனா பகல், எல்லாத்துலயும் நேர்மறை இருக்கு. எதிர் காந்த துருவம் தான் ஒட்டும். அப்போ ஒரு நீச்சத்தையும் ஒரு உச்சத்தையும் சேர்க்கணும்னு ஒரு பாடம் எடுத்தேன். அப்போ நெகட்டிவுக்கு ஒரு பாசிட்டிவ் தேவை இருக்கு. அப்போ என் உடம்புல A1 பாசிட்டிவ், இன்னொருத்தன் A பாசிட்டிவ், B1 பாசிட்டிவ், B பாசிட்டிவ், O பாசிட்டிவ். நீங்க நெகட்டிவ்னு வச்சுக்கலாம். பாசிட்டிவ் ரத்தம் உள்ளவன் பூரா நல்லவன், நெகட்டிவ் ரத்தம் உள்ளவன் பூரா கெட்டவனா? ராத்திரி பிறந்தவன் பூரா கெட்டவன், பகல்ல பிறந்தவன் பூரா நல்லவனா? இதுல யார் நல்லவன் யார் கெட்டவன்? இந்த பிரபஞ்சத்துல நல்லது தீமைங்கிறது நம்ம விடுற மூச்சு காத்து ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு விடுறோம். ஆனா மரம் ஆக்சிஜனை தருது. அது கெட்டதை விடுது. மரம் செடி கூட அது கெட்டதை விடுது. விட்டதை அதை எடுத்துக்கும். நீ விட்டதை எடுக்க முடியுமா? அப்போ உனக்கு இயற்கையில வேற எங்கேயாவது நல்லது இருக்கு, அதை தேடுங்கிறான். அது ஒரே இடத்துல இருக்கு, அதனால அந்த தன்மை அதுக்கு கொடுத்துருக்கான். நீ நல்ல பக்கம் போறவன் நல்லதை தேடி எடுங்கிறான். ஒரு எல்லாருக்கிட்டையும் நன்மை தீமை, அதான் சொல்லுவான், எல்லாருக்கும் இன்னொரு முகம் இருக்கும்மா. அந்த முகமாவது நல்லா இருக்குமா? அதாவது இங்க எல்லா கிரகத்துக்கும் கர்மா அப்படின்னா நெகட்டிவ், நம்ம விட்டது. அது நமக்கு அந்த தசை நடத்தும் போது நமக்கு என்ன குறை இருக்கு. நீ குலதெய்வம் கோயிலுக்கு போனாலும் அதுக்கு உண்டான கோவில் இருக்கு, கிரகங்கள் இருக்கு, உன்னை வழி நடத்த வழி இருக்கு. ஆனா நீ போறதுக்கு அந்த வழியை சொல்றதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. ஏன்னா வெறும் பணத்தின் அடிப்படை. உனக்கு நெகட்டிவா ஒண்ணு சொன்னா நீ அந்த ஜாதகாரனை பார்க்க மாட்டேன். எந்த ஜாதகாரங்களாவது உனக்கு இந்த கெடுபல நடக்கும், நீ செத்தே ஆவானா 100ல் 1 2 பேர் சொல்லியிருப்பான். அதுல தப்பிச்சவனும் இருப்பான், நல்லது சொல்லி நடந்ததும் இருக்கும். எல்லாருமே ஒன்னே ஒண்ணுதான். கவலைப்படாதீங்க, உங்க நல்ல மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க யாருக்கு அப்ப யார் தான் தீங்கு? அந்த கிளி ஜோசியத்துல இருந்து, கைராகையில இருந்து, ஓலைச்சூடியில இருந்து, நாடி ஜோதியத்துல இருந்து, அதாவது அகத்தியத்தை போனா ஐயா, இல்ல எந்த சித்தர் கோயில் போனாலும் ஐயா எனக்கு ஒரு சொந்த வீடு வாங்கணும், பணம் கொடுங்க. என்னமோ அவர் சென்ட்ரல் பேங்க்ல வேலை செய்யற மாதிரியும், கையெழுத்து போட்டோன்னே செக் பாஸ் ஆகிற மாதிரியும் அங்கேயே அவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. மனசை ஒருநிலைப்படுத்தி
அங்க நீ தியானமா உட்கார்ந்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் அவர் இழுக்கக்கூடிய, அதாவது அவர் எந்த அலைகளை உள்ளுக்குள்ள வாங்குறாரோ அந்த அலை உனக்கு கிடைக்கும். அதுக்கான தியானம் பண்ண சொன்னான் சித்தர் கோயில்ல. சித்தர் தன் ஜீவனை அடக்கி அந்த இடத்துல தியானம் பண்ணுவான். அப்போ அந்த அந்த பரமாத்மாவில் இருக்க அந்த பிரபஞ்சத்துல இருக்கிற பாசிட்டிவ் வைப்பை பூரா உள்ள அடக்கி அவர் ஒரு நிலைப்பாட்டுல இருப்பாரு. அப்போ அங்க சத்தம் போடக்கூடாது. போய் நீ அந்த நிலைப்பாட்டுல அவர் சுத்தி உட்காரும் போது அந்த வைப்பு உனக்கு கிடைக்கும். அதனால உனக்கு பாசிட்டிவ் நடக்கும். இதை விட்டுருவான். சித்தரே வந்திருக்க, எனக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்துருங்க, ஏன்னா அவர் செக் போட்டு தருவாரு. கலைச்சு விட்டாருன்னா உனக்கு அந்த சாபம் வந்துடும். போ, நெகட்டிவ் வந்துடும். அவருக்கு என்ன அலைகளை நீ கலைக்கும் போது உனக்கு அந்த நெகட்டிவ் வைப்பு வரும். அப்போ எல்லா இடத்துலயும் எல்லா கிரகங்களுக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. நம்ம லைஃப்ல ஜாதகத்தை சரியா பார்க்கணும். ஜாதகத்தை பார்க்கிற முறை நான் படிக்கலைங்கிறேன், ஆனா இதை படிச்சு கொடுக்கிற ஒருத்தன் உள்ள இருக்கான்னு சொல்லிட்டேன். அப்போ இங்க நல்லது கெட்டதுங்கிறது அடுத்தவங்க தர்றதில்ல, நமக்கு நாமா தர்றதுதான். அதாவது கற்றது கையளவு கல்லாதது உலகளவுனா, அத உலகளவுனா தேடு. உலகமே உன் கைக்குள்ள தானே, நீ கையில வச்சுனா வந்து உள்ளங்கை அளவுதான் எவ்வளவு. ஆனா அதை உணர்றதுக்கு மனம் வேணும். எங்க போனாலும் சந்திரன், நீ தாயை வணங்கிட்டு எங்க போனாலும் ஜெயிச்சிருவ. இது தாய் நாடு, தாய் மண்ணு. நீ பிறந்த மண்ணும் உன்னை, நீ மறந்தாலும் அது உன்னை நேசிக்கும். அதே மாதிரி சந்திரன்கிற ஒரு பிளானட்டை நீ தொட்டினா உன் வாழ்க்கை அது பிரகாசிக்கும். சந்திரனே உலகில் தலை சிறந்த பிளானட். சந்திரனே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வானவர். அவரே நிரந்தரமானவர்.